எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎம்எஸ் ராகம் தாளம் 3வது ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிற அண்ணா பார்சாரதி அண்ணாவுக்கு வரவேற்கிறோம். எல்லோரும் டிஎம்எஸ் சார்பாக வரவேற்கிறேன். அவருக்கு சின்ன ஒரு ஹானர். எனக்கு அதிகமாக பேச வராது. பேசுகிறவங்களாம் பின்னா உட்காந்துருக்கீங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். அன்னாரை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி குழுவின் சார்பாக வேண்டி கேட்டு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த 3ஆம் ஆண்டு மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் முடியலை, இப்போ பாதி தான் முடிஞ்சிருக்கு. சாப்பாடு போட்டு தூக்கத்தை கொண்டு வந்துட்டார். இப்போ இந்த மத்தியானம் எப்படி பாடுறதுன்னு தெரியல. கொஞ்சமாக சாப்பாடு போடுங்க சார். இப்படி போட்டிங்கன்னா அங்கே உட்காந்து அப்படியே இந்த ஏசி போட்டதுக்கு ஜெயக்குமார் ஏசி போட்டார். தூக்கம் வருது. அதனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எல்லோரும் இருங்க. நிறைய கேளுங்க, நிறையா பாடுங்க. நான் திருப்பி அதான் சொல்கிறேன், நிறைய கேட்கணும். நிறைய தப்பு பண்ணுறேன், எல்லோரும் தப்பு பண்ணுறோம். அவங்கனால அவங்க எல்லாம் ஜென்ஸ் எல்லாம் அப்படி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம ஏதோ ஒரு 5% நம்ம பண்ணோம்னே நம்ம பெரிய விஷயம். அதனால் நிறையா பாடல்களை கேளுங்க. கேட்டால் ஒவ்வொரு தடவை அந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு புது புது விஷயம் அதுலேருந்து வரும். இந்த இடத்துல நம்ம இப்படி பாடணுமே, அந்த இடத்துல அப்படி பாடணுமே அப்படின்னு நிறையா கேளுங்க. கேட்கத்தான் நம்மளுக்கு பிடிபடும். ஆனால் இந்த 3ஆம் ஆண்டு விழாவுக்கு என்னை அழைச்சி ஒரு மரியாதையெல்லாம் பண்ணுவாங்க. எல்லார் சார்பாகவும் என் சார்பாகவும் கிருஷ்ணதாஸ் அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் என் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். நிகழ்வின் அடுத்தபடியாக இந்த ஷீல்டு வாங்குற அங்கே ஒரு கேரி பேக் இருக்குது, அதில் கலெக்ட் பண்ணிங்க. ஒன்று இந்த கிருஷ்ணன் கொடுக்குறாரு. அடுத்த 2வது நிகழ்வாக மதுரையிலிருந்து திருமதி அதோட சேர்த்து இதையும் வச்சுங்க. நிகழ்வின் அடுத்தபடியாக திருமதி மல்லி அவர்களை குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். அவருக்கு சிறந்த கைத்தொட்டை வரவேற்பு. அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். போட்டோ யாராவது கிருஷ்ணன் அது கவர் அப்புறம் கொடுத்தலாம். போட்டோ ஆமாம் கிருஷ்ணன் ஒரே ஃபோட்டோ வந்து அப்படியே கலெக்ட் பண்ணி அவர் எடுத்துருக்கிறாரு. இதுக்கு முந்தைய எடுத்துருக்கிறாரு. எங்கே இந்த இருக்கு.
ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த இவர் இந்த கிருஷ்ணதாஸ் சார் ஆலமரம் மாதிரி அந்த இதுக்கு, அதனால் டிஎம்எஸ் ராகம் தாளம் ஒரு ஆலமரம், அதே மாதிரி இந்த ஸ்டுடியோவும் ஒரு ஆலமரம். ஜெயிக்குமா இருக்கும். அதில் இந்த 2 ஆலமரங்களும் சேர்ந்து இன்னும் நிறைய அதாவது எவ்வளோ கொண்டாட முடியுமோ அவ்வளோ நிறைய பேர் வரணும். இதை ஜெயக்குமார் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடுங்க. நீங்களும் இன்னும் ஒரு 50-100 பேர் இது உட்காரதே ஒரு 200-400 பேர் வரணும். அதுக்கப்புறம் ஒரு 1000 பேர் வரணும். ஸ்டுடியோ பெருசாக்கி பார்த்தீங்களா, உங்களை சொல்கிறாரு, ஸ்டுடியோ பெருசாக்கிடுங்க. அதனால் 2 ஆலமரங்களும் நல்லா இருக்கணும். அவங்கள சார்ந்து இருக்கவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். அழகாக பாடுங்க. எனக்கு அவ்வளோ பாட்டு வராது, ஆனால் நீங்கள் எல்லோரும் நல்லா பாடுறீங்க. நிறைய பேர் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ ஆல் ஆஃப் தம். தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். இதை வைங்க. அடுத்தபடியாக நமது டிஎம்எஸ் ராகம் தாளம் தலைவர் திரு கிருஷ்ணதாஸ் அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு மல்லிகை அவர்கள் ஷீல்டு வழங்குவார். அடுத்தபடியாக நமது முன்தினம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹெச்வி ஹண்டே அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட சிறந்த பாடகி குரலரசிங்கிற பட்டப்பேர் வாங்கியிருக்காங்க சாவித்ரி அம்மா. அவங்கள இந்த குழுவின் சார்பாக பாராட்டுதல் தெரிவித்துக்கிட்டு அவரை கௌரவிக்கிறாரு கிருஷ்ணதாஸ் சார். ஷீல்டு கொடுத்து வணக்கம்மா. மேல் மேலும் உங்களை குரல் வளம் பெருகணும், நிறைய அவார்டு வாங்கணும். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பாடி தான் பழக்கம், ரொம்ப அதிகமாக மைக்கில் பேசினதில்லை. ஸ்மூலு பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணதாஸ் சார் எனக்கு தெரியாது. அதை நீங்கள் எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க அவர் ஸ்மூல் சிங்கரு, அதை வச்சு தான் இந்த மீட்டுன்னு வச்சு தான் எனக்கு இவர் இவங்க ஃபேமிலி, இவங்க சிஸ்டர் ஃபேமிலி எனக்கு 25 வருஷமாக பழக்கம். எனக்கு 25 இயர்ஸாக அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப க்ளோஸு. அதை வச்சு இன்னும் நாங்கள் இந்த மீட்டில் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சிஸ்டரோட அவங்க ரிலேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். எனக்கு இவங்க நான் நிறைய மீட்டுக்கு போயிருக்கேன், நிறைய மீட்லேருந்து லெஃப்ட் ஆகிட்டேன். எனக்கு இன்னும் இவங்க மீட்டுக்கு வரணுன்ற மாதிரி எப்பயுமே எனக்கு ஒரு ஆவல். ஏன்னா எனக்கு வீடு கிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப மீட்டெல்லாம் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால இவர் மீட்டுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கேன். இவரோட வாய்ஸ் எனக்கு டிஎம்எஸ் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னை நிறைய மீட்டில் சாவித்திரின்னு சொல்ல மாட்டாங்க, என் குரலில் தான் நான் பாடுறேன்னு நான் எப்பயுமே நினச்சிக்குவேன். என்னை சுசீலா சாவித்திரின்னு தான் சொல்லுவாங்க. அது எனக்கு அந்த பேர் எனக்கு வேண்டாம், நான் என் குரலில் தான் நான் பாடுறேன்.
ஸோ வந்து உங்கள் எல்லாருடைய ஆதரவு, உங்கள் எல்லாருடைய என்னுடைய குரல் ஈர்ப்புனால தான் நான் வந்து நிறைய அவார்டு வாங்கினேன். சுசிலா அம்மா கையாலேயே நான் வந்து 35 வயசில் என்னுடைய சாயலில் பாடுறாங்கன்னு சொல்லி அவங்களே எனக்கு வந்து ஷீல்டு கொடுத்தாங்க. அவங்க வந்து எனக்கு பொன்னாடை போத்துனாங்க. அப்புறம் பிவி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் எனக்கு வந்து அவருடைய ப்ரோக்ராமில் நான் பாடினேன். அதுலேயும் அவர் 2 வாட்டி எனக்கு ஷீல்டு கொடுத்தாரு. எல்லாருஸ்வரி அம்மாவும் அவங்களும் கொடுத்தாங்க எனக்கு. ஜெயசித்ரா அம்மா கொடுத்துருக்காங்க. எல்லாம் நிகழ்ச்சி போது தான் எனக்கு வந்து கச்சேரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது கொடுத்தாங்க. ஸோ உங்களை எல்லாருடைய ஆதரவும் அன்பும் எனக்கு கண்டிப்பாக எனக்கு வேணும். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. அடுத்து ஒரு சிறப்பு, கோவை புகழ் நம்ம அம்மா லில்லி ஆண்ட்ரூஸ் அம்மா. அவங்க வந்து ஸ்மெயிலில் வந்து கிருஷ்ணதாஸ் சாரோட சேர்ந்து 10,000 பாட்டுக்கு மேலே பாடியிருக்காங்க. அது வந்து ரொம்ப சிறப்பான ஒன்று. நம்மளோட சேர்ந்து ஒரு 20, 30, 40 பாட்டு பண்ணாலே மொழியெல்லாம் பிதுங்கி போயிடுது. அதுக்கப்புறம் டைம்லாம் முடிஞ்சிருது. 3-4 வருஷம் ஆகிடுது. 60 பேர் 70 பேர் வரதே பெரும்பாடாக இருக்குது. 10,000 பாட்டு பாடியிருக்காங்க. அதுக்காக எல்லோரும் ஒரு பாராட்டுதலை தெரிவிச்சுங்க. அவரை கௌரவிக்கிறார். நன்றி. இவங்க வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணி என் கூட ஒரு 3 இயர்ஸ்குள்ளே தான் இருக்கும். அப்போல்லாம் இவங்களுக்கெல்லாம் பாட்டெல்லாம் பாடுறதுக்குலாம் ரொம்ப அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது இவங்களுக்கு. ரெண்டாவது வந்து இப்போல்லாம் வந்து வீடியோலேயே இவங்களாம் வந்ததே கிடையாது. வீடியோ சாங்ஸ்லாம் பாடுங்கன்னு சொல்லி அப்புறம் மோட்டிவேட் பண்ணி வீடியோவில் எப்படி அந்த ஃபேஸை வந்து பாடுறதுங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. இப்போ வீடியோவில் அவங்க விளையாடுறாங்க. அந்த அளவுக்கு நிறைய சாங்ஸ்லாம் பண்ணுறாங்க, கொடுத்துட்ருக்காங்க, இன்வைட் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய சாங்ஸ், என்னுடைய சாங்ஸ்லாம் நான் நியர்லி 67,000 பாட்டு பாடியிருக்கேன். ஒன்லி வந்து 67,000 பாடலில் வந்து 65,000 பாட்டு டிஎம்எஸ் ஐயா பாட்டு தான். வேறு யாரையும் பாடுறதில்ல. நான் பாடுறதில்லைங்கிற எனக்கு அது தோன்றதில்லை, அவ்வளோதான். பாடக்கூடாதுலாம் கிடையாது. எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்வோமே அப்படின்னு தான் ஒரு பேஷனாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சிங்கிங்கில். அதில் வந்து அந்த 67,000 பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய இன்வைட்லேயே மேக்ஸிமம் 10,000 பாட்டு இவங்க எடுத்து பாடுறாங்க. எடுத்து பாட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க டெவலப் ஆகி நல்லா இப்போ பாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இப்போ இவங்களுக்கு கோசிங்கர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு கூட இல்லை, இவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, வாய்ஸ் லெவல் டெவலப் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூம்மா. இந்த பாராட்டு உண்மையாலுமே எனக்கு வேறு எதுலையுமே கிடைக்காது. இந்த ஒரு ப்ரோக்ராம் நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். எங்கே இருந்தாலும், எத்தனை வயசானாலும். ஆனால் இது மாதிரி ஒரு நபரை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. கிருஷ்ணதாஸுங்கிறது அந்த பேருக்கு வந்து உண்மையாலுமே பரமம் தான் அவர். அவ்வளோதான், எனக்கு சொல்ல தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன், மனசு அறிஞ்சு நான் சொல்கிறேன். இவருடைய எல்லா மீட்டுக்கும் நம்ம கலந்துக்கணும். இவருக்கு நம்ம ஒரு பெருமைப்படுத்தணும். நம்ம எல்லாருமே சேர்ந்து இவருக்கு இது மாதிரி ஒரு பெருமைப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாழ்மையோடு. தேங்க்யூ சார். நன்றிம்மா. அடுத்ததாக இதே மாதிரி 10,000 பாட்டு நான் அவங்க இன்னொருத்தங்க இருக்காங்க கவி கோயிலுக்கு, அவங்க லலிதா சேகர் மேடம். வருக என வரவேற்கிறோம். அவரை கைத்தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும். நான் வந்து சாரோட வந்து சுமுல்ல ரொம்ப நான் நிறைய பாட்டு பாடியிருக்கேன். 2023 பாடியிருக்கேன். டிஎம்எஸ் ராகம் தாளம் அப்படின்னு டிஎம்எஸோட ரசிகை நான். அதுக்கப்புறம் தான் மற்ற சிங்கர்ஸ்லாம்
முதல்ல தெய்வீக பாடகர்னு அவருக்கு தான் அந்த பட்டமே. ஏன்னா ரொம்ப பாட்டு பாட அவரை மாதிரி யாருமே இனிமேல் வர முடியாது, இனிமேல் போக முடியாது. ஆனால் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், அவர் கிருஷ்ணதாஸ் சார் தான். ரெண்டாவது அவருடைய வாய்ஸை அப்படியே கொண்டு வந்ததுனால இவரோட தொடர்ந்து நான் பாடிக்கிட்டு இருந்தேன். அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் அந்த தொடர்ந்து ஒரு 6,000 10,000 பாட்டுக்குள்ளே இருக்கும் பாடியிருக்கேன். அதனால் இந்த இது வளரணும், இன்னும் 4 நாள் யாரே என்னமோ சொன்னேன், இது இன்னும் வளரணும், நல்லா ஒரு பிரபலமாகணும், நல்ல ஒரு இதாக வரணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரில, ஒரே குளறலாக இருக்குது. உளர்றேன், சாரி மன்னிச்சுங்க. சரியா? ஹலோ, இவங்களை எப்படி எனக்கு அறிமுகமாச்சுன்னா, எனக்கு ஒரு 2 வருஷம் இருக்குமா, நீங்கள் 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க வந்து ஒரு என்னோடய இன்வைட் எடுத்து பாடினாங்க. பார்த்தாக்கா அப்போ இவங்களை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஜோராக பட்டெல்லாம் போட்டுட்டு காரைக்கால் அம்மையார் இவங்க நம்ம கேபி சுந்தராம்பலம் மாதிரி இருப்பாங்க. என்னடா அது நம்ம பாட்டை இன்வைட் எடுத்து பாடுறாங்களேன்னு சொல்லிட்டு 2-3 பாட்டு, நிறைய பாட்டு என் இன்வைட்டில் ஜாயின் பண்ணாங்க. சரி போட்டு கேட்போமேன்ட்டு கேட்டு பார்த்தேன். கேட்டு பார்த்துட்டு அப்படியே எனக்கு ஷாக்கான மாதிரி போயிடுச்சு. என்னன்னா இந்த சுசீலாமாவோட பேஸ் வாய்ஸை அப்படியே அவங்கள்ட்ட இருந்துக்குது நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஆகா, நமக்கு சரியான ஒரு சிங்கர் கிடைச்சாச்சுன்னு விடக்கூடாது இவங்களை அப்படின்ட்டு நிறைய இன்வைட்லாம் கொடுக்க அவங்க இன்வைட்டில் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போ விஐபி கிடையாதுப்பா அவங்களுக்கு. அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி விஐபி ஆக்க சொல்லி விஐபி ஆனதுக்கப்புறம் அவங்க இன்வைட் கொடுத்து நான் பாட, இப்படியே தொடர்ந்து ட்ராவல் பண்ண 3 வருஷத்தில் 10,000 பாட்டு என்னோடய இன்வைட்டில் வந்து அவங்க ஜாயின் பண்ணி பாடியிருக்காங்க. நல்லா பாடுவாங்க அவங்க பேஸ் வாய்ஸ் அப்படியே. எனக்கு சுசீலாமா வாய்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம குரூப்லேயே ஒரு சில வாய்ஸில் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன் நான். அதில் இவங்க ஒரு ஆளுங்க டிட்டோ அதே மாதிரி இருக்கும். அதுலேருந்து அப்படியே சுமூலில் பாடி இப்போ நல்லா நானும் டெவலப் ஆகிக்கிட்டேன் அவங்கள வாய்ஸை பார்த்து பாடணுன்ட்டு. அதனால் ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ், வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மகிட்ட கிருஷ்ணா சாருக்கு கௌரவிப்பார். பொன்னாடை போர்த்தி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் ஒரு 3 இயர்ஸாக சாரோட சேர்ந்து இந்த இதில் பாடிட்டுருக்கேன். அவர் வந்து எப்போ ப்ரோக்ராமு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறப்பெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன், எப்படா வரும்னு. அந்த டேட்டு வந்த உடனே முதல் நாள் அதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு கிளம்பிடுறது. என்ன வேலை இருந்தாலும் சரி. இப்போ சில கொஞ்சம் பேரெல்லாம் வந்துட்டனால கொஞ்சம் அந்த ஸ்கூலுக்கு போய் கூப்பிட்டு வர்றது போகிற வேலைலாம் இருக்குது. அப்படி இருந்தால் கூட அந்த வீக் டேஸில் வர்றப்ப சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, மேக்ஸிமம் 90% நான் ட்ரை பண்ணி வந்துடுவேன். சனி ஞாயிறுனா லீவு நான் வந்துடுவேன். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் வந்து என் ஒய்ஃப்கிட்ட பேரனை கூட்டுற சொல்லிவிட்டு அப்படி இருந்தாலும் வந்துடுறது. ஏன்னா அவ்வளோ ஈர்ப்பு, போகணும், பாடணும், நல்லா பாடிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வெறி. அந்த குரூப்பில் நான் எனக்கு அந்தளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்கேன். 3 இயர்ஸாக நான் பாடிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய ஹாஸ்பிட்டாலிட்டியும் நல்லா இருக்குது. அவங்கள வந்து குழுக்களில் வந்து மெம்பர்ஸ் சேர்ந்த வயமாக தான் இருக்கிறாங்க. அது ஒரு பெரியது. அதனால் அவர் மேலும் மேலும் சிறப்பாக இந்த ஸ்மையில் கொண்டு போயிட்டு, இந்த குரூப்பை கொண்டு போயிட்டு இன்றைக்கி 3 இயர்ஸை கடந்த மாதிரி இன்னும் பல ஆண்டுகள் கடந்து 75வது மீட்டாங்க. அதுவே 3 இயர்ஸில் 75 வந்துருச்சுன்னா எங்கே போகுதுன்னு நம்மளால் கற்பனையாக பண்ணி பார்க்க முடியாது. அதே மாதிரி வியூஸ் நிறையா குரூப்பில் நிறைய மெம்பர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்களாம் வந்தாங்கன்னா இந்த இடமே பார்த்தாது அந்தளவுக்கு சேர்ந்து வச்சுருக்காங்க எல்லோரும். அவர் கட்டுவார் நிறையா. இன்னும் ஜெயக்குமார் வெளியே போயிட்டு வர்றாரு. எதுக்குன்னா இன்னும் பக்கத்து இடத்துக்கு என்ன ரேட்டுன்னு பார்த்துட்டு வர்றாரு இப்போ. அதனால் அவர் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, இன்றைக்கி பார்த்துருப்பார்ல. சரி, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணி கட்டிடுவார். அவருதும் நல்ல அவருடைய ரெக்கார்டிங் எதுவும் டாப்பாக இருக்குது. அதையும் நம்ம பாராட்டணும். ஒரு இடம் வளர்ச்சி அடையுதுன்னா அது வந்து நம்ம பாடுறவங்களால் மட்டும் சொல்ல முடியாது. அதான் எஸ்பிபி எப்பயுமே சொல்லுவார். நம்ம வந்து வந்ததுமே வந்து எல்லாருக்கும் அந்த கூட ப்ளே சிங்கர்ஸ் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க, தபலா வாசிக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லுவார். அந்த பழக்கம் அவர்கிட்ட எப்பயுமே இருக்குது. அதே மாதிரி இந்த மைக் செட் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவார்,
ஏன்னா அவங்களால முடியும், நம்மளை தூக்கி நிறுத்த முடியும், தூக்கி போட்டு அமுக்கவும் முடியும், ரெண்டும் தெரியும் அவங்கள. அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவர் ரெக்கார்டிங்கில் டாப்பாக கொண்டு போயிட்டுருக்காரு. அதனால் அவருக்கும் இந்த டிஎம்எஸ் ஸ்கூல் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக டிஎம்எஸ் ரகம் தளம் தரப்பாக சீதாலட்சுமி அவங்களை மேடைக்கு அழைக்கிறேன். நேராக கை தட்டுங்கப்பா, கேட்டு வாங்க வேண்டும் கை தட்ட. என்னது இதெல்லாம் வேணாம். சாரோட தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மே. சார்னால தான் நான் பாடிட்டு இருக்கேன். உங்க கூட போய் யாரும் சேர்ந்து பாடுற பாக்கி எனக்கு கிடைச்சது, அதுவே போதுமா? சாய்ராம். தொடர்ந்து நிறைய பாடணும். வாழ்த்துக்கள். சரி, ஓகே, எடுத்துட்டீங்களா? அடுத்தபடியாக டிஎம்எஸ் ரகம் தாளம் குழுவிலிருந்து எஸ் ஜானகி என்று அழைக்கப்படும் திரு பத்மாவதியை மேடைக்கு கிடைக்கிறேன். பத்மா ஜானகி வாங்கம்மா. எதுக்கு? ஓ, கொஞ்சம் கூட சம்மதம்லாம் நிறைய கேட்கணும், நிறைய பாடணும். கேட்கணும், முதல்ல கேட்கணும், அப்புறம் பாடணும். அதான் தாரக மந்திரம். இங்கே பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து சாரோட இதில் இருந்து 3 வருஷமாக இருக்கேன் சார். 3ஆவது வருஷம் முடிஞ்சிடுச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அறிமுகம் வந்து எங்கள் அண்ணன் வந்து பிரசன்னா மேடம். அவங்கள நினச்சா எனக்கு அழுதுருவேன் நான் அவங்கள பற்றி பேசினா. அவங்க மீட்டில் கொண்டு போய் சேர்த்து அவங்க என்ன பண்ணாங்க, சாரோட மீட்டில் வந்து என்னை ஜாயின் பண்ணி விட்டாங்க. அப்போ சொன்னாங்க, சாரு நமக்கு எப்பயுமே அவர் வந்து தாய் வீடு மாதிரி. அதனால் எப்போவுமே சாரோட மீட்டில் நீ கட் பண்ணக்கூடாது, போயிட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் சொன்னாங்க. இன்றைக்கி இப்போ அண்ணன் வர முடியல, அண்ணனுக்கு கண் ஆப்ரேஷன் ஆனதுனால. ஆனால் சார்கிட்ட கொஞ்சம் இடைவெளி விட்டுடுச்சு. அவரை திருப்பி வந்து சாரோட வந்து சேர்ந்துட்டேன் நான். ஆனால் அவரோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் அண்ணன் நிறைய சொல்லும், எல்லா மீட்டிலும் கூட போயிருக்கேன். ஆனால் அந்த எங்கள் அண்ணன் ஆரோக் தாஸ் அவர் வந்து சொல்லுவார், எந்த மீட்டில் எனக்கு பிடிக்கல, சாரோட மீட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நடத்துவார், அதுதான் நான் அவர்கிட்ட பிடிச்சது வரும். அதாவது எல்லா விதத்துலையுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அவர்கிட்ட, அதுக்கு தான் நான் போவேன் நான் அப்படின்ட்டு. நீ ஏன் வந்த ஃபஸ்ட்டு என்னை கேட்ட கேள்வி, நீ ஏன் குரூப்பை விட்டு வெளியே வந்த அப்படின்னு. அப்புறம் திருப்பியும் அவர் தான் சேர்த்து விட்டார். திருப்பி போனி அங்கே தான் போகணும் பண்ண சாரை விட்டு போக மாட்டேன் நான். சரிங்களா, தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக டிஎம்எஸ் ரகம் தளம் சார்பாக சுஜாதா திருநசேகர், இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக தேங்க்ஸ் பண்ணேன்னா பெங்களூர்லேருந்து மெனக்கிட்டு வந்திருக்காங்க அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் வகைக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கோம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தபடியாக திரு வட்சலா மேடம். திரும்பதி
ரெடியாகிறாங்கப்பா. ரெண்டு மூணு கையில் கொடுத்துருங்க. ஆமாம், எடுத்துருங்க அப்படி கையில். எல்லாமே ஜென்ஸாக இருக்கு. சரி பா. ஆமாம் ஆமாம், கரெக்ட். டிஎம்எஸ் ராகம் தாளம் குழு சார்பாக ஸ்பெஷல் ஷீல்ட் டு மிஸ்டர் ஜெயக்குமார், தி பெஸ்ட் ரெக்கார்டிங் அண்ட் எவ்ரி திங் ஆடியோ ஃபைல், தி பெஸ்ட் ஸ்டூடியோ. வணக்கம். ஜெயக்குமார் சாரை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என் வீட்டுக்கு தான் வந்து வந்தார்னு நினைக்கிறேன். நம்ம பிகே ரிதம்ஸில் ஃபஸ்ட்டு வந்தார். ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணதுலேருந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து என்னுடைய 76 மீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60 மீட்டு மேலே நம்ம இங்கே தான் பண்ணியிருக்கேன். ஆமாம், வேறு எங்கேயும் பண்ணுறதில்ல. நமக்கு அந்தளவுக்கு நமக்கு அந்த ஸ்டுடியோ எஃபெக்ட்டு, அவருடைய கோஆப்ரேஷன், அவருடைய அணுகுமுறை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதனால தான் எல்லோரும் இங்கே வராங்க இல்லையா. அதேமாதிரி மைக் சிஸ்டம், சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். அதில் இங்கே வந்து தான் எல்லாருமே அந்த சிங்கிங் லெவலில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு நமக்கு. அதுக்கு அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். தேங்க்யூ சார். தேங்க்யூங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட் விஷஸ். 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக குரூப்பை கொண்டு போயிட்டுருக்கீங்க. இன்னும் மேலே மேலே நிறைய மீட் நடத்தி இன்னும் பல மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ சார் வந்துட்டு நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸாக ஸ்டூடியோ ரன் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் மீட் நடத்தினவங்களில் கண்டிப்பாக கிருஷ்ணதாஸ் சார் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வேறு சில குரூப்ஸ் வந்தாங்க, சிலர்லாம் ரெகுலராக பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இன்னும் மேக்ஸிமம் நடத்தினவர் சாராக தான் இருப்பார். ஆரம்பத்துலேருந்து எல்லாம் நல்ல சிங்கர்ஸை கூப்பிட்டு வர்றாரு. இப்போயும் புதுசாக நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எல்லாம் நல்லா பாடக்கூடிய ஆளுங்களாக கூட்டிகிட்டு வர்றாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட் சார். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக டிஎம்எஸ் ராகம் தாளம் சிறப்பாக கும்பரதேவன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து கிருஷ்ணதாஸ் சார் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸாக பழக்கம். அவரே எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது கஜலட்சுமி மேம். அவங்களோட சிந்துபோதேவி குரூப்பு ஃபஸ்ட்டு மீட்டப்போ நான் போயிருந்தப்போ சார் கையால் தான் அவார்டு வாங்கினேன். இப்போவும் சார் குரூப்பில் டிஎம்எஸ் ராகம் தாளம் சார் கையாலே வாங்கினேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக திரு வெங்கடேஸ்வரன். ஆமாம் ஆமாம். நானும் முதல்ல இவருடைய டிஎம்எஸ் ராகம் தாளம் குரூப்பில் தான் முதல்ல பாட ஆரம்பித்தேன்.
என்னை சேர்த்தது நம்ம கிருஷ்ணன் தான். நாங்கள் கண்ணன் தான் கூப்பிடுவேன் நாங்கள்லாம். ஸோ நேச்சுரல் கண்ணன் கூப்பிடும் கூட அவரே குழம்பிடுவார். ஸோ கிருஷ்ணன் தான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். நல்ல அருமையான ஒரு மனிதாபம் உள்ள ஒரு மனிதர்கிட்ட என்னை சேர்த்தார். அவர் மூலமாக இப்போது இசை வளர்ந்துட்டுருக்கு எனக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக டிஎம்எஸ் ராகம்தாளம் சார்பாக இது பெஸ்ட் சிங்கர் தங்கவேலு. சார் எல்லாருமே பெஸ்ட் சிங்கர் தான், நான் சொல்ல மறந்துட்டேன். அதனால் நீங்கள் என்ன சார் எங்கே விட்டுட்டீங்க மற்றவங்க சொல்கிறீங்க சொல்லாதீங்க. எப்படி ஓடுறீங்க? அடுத்தபடியாக த பெஸ்ட் சிங்கர் திரு வேதநாயகம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 75வது மீட் 3வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கும் திரு கிருஷ்ணதாஸ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. நான் இந்த ஸ்மூல் மூலியமாக தான் சார்கிட்ட வந்தேன். சார் ஒரு சோலோ பாடியிருந்தாங்க, நாட் இன்வைட்டுன்னு போட்டிருந்தாங்க. நான் பர்டிகுலராக அதில் பாடினேன். பாடினதுக்கப்புறம் சார் என்ன பாட்டு சார்? சிவாஜி பாட்டு தான், டிஎம்எஸ் பாட்டு. இந்த ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. அது நான் சோலோ தான், அது நாட் அண்ட் இன்வைட்னு போட்டிருந்தாங்க. சும்மா ஜாயின் பண்ணேன். அதில் பழக்கமாகி சார் நம்பர் கொடுத்தாங்க, வந்து ஜாயின் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக பாடிக்கிட்டு இருப்பேன். ரொம்ப மகிழ்ச்சி கிருஷ்ணதாஸ் சார் கூட பாடினது. மென்மேலும் சார் பல சாதனைகள் புரிந்து வளரணும். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டிஎம்எஸ் ராகம்தாளம் சார்பாக அடுத்தபடியாக திரு ராமமூர்த்தி அவர்கள், பெஸ்ட் சிங்கர் மிஸ்டர் ராமமூர்த்தி. ஹலோ. இந்த டிஎம்எஸ் ராகம்தாளம் 75வது நிகழ்ச்சி சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. எங்களை மாதிரி சிங்கர்ஸ், அதாவது டிஎம்எஸ் ஃபேவரேட் சிங்கர்ஸ்லாம் வந்து இது பெரிய தளம். இங்கே தான் எங்களால் பாட முடியும். வேறு எங்கன்னா போனோம்னா மோஸ்ட்லி 50% லேடிஸ் சிங்கர்ஸ் வந்து இந்த பாட்டு எனக்கு தெரியாது சார். இங்கே அந்த கவலையே கிடையாது. எனி டிஎம்எஸ் சாங்ஸ் யூ நேம் தே ஆர் ரெடி டு சிங். அந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இங்கே தான் கிடைக்கிது. அதாவது ரெண்டாவது அவர் நடத்துகிற விதம் ரொம்ப சூப்பர். அவர் கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி அல்ல இல்லாமல் எவ்வளோ மேக்ஸிமம் சாங் அவர் ஹேண்டில் பண்ணுறான்றது அது ஒரு பெரிய அதிசயம். ரொம்ப சிறப்பான நல்ல மனுஷன், ரொம்ப ஹம்பிள் கேரக்டர். எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்துக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அடுத்தபடியாக டிஎம்எஸ் ராகம்தாளம் சார்பாக திரு சுந்தரவேல் அவர்கள், பெஸ்ட் சிங்கர் சுந்தரவேல் அவர்களை வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் அதான் சார் சொன்ன மாதிரி நான் வந்து எப்பவுமே எனக்கும் டிஎம்எஸோட பக்தன். நான் டிஎம்எஸ் பாட்டு தான் பாடுவேன். நான் பாத்ரூம்லேயே பாடிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமாக. அதாவது என்னோடய சர்வீஸ் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் 30 வருஷம் 35 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸ் முடிக்கும்போது தான் வந்து, ஆமாம் கண்டிப்பாக, ஏன்னா பாத்ரூமில் டெய்லி பாடுவோம் இல்லையா. டெய்லி எல்லா பாட்டும் நல்லா உச்ச சாபியில் பாட முடியும். அங்கே பாத்ரூமில் தான் தைரியமாக, யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அந்த இதுக்கு வந்து என்னோடய நண்பர் ஒருத்தர் குழு வச்சுருக்காரு, சுதர்சன்ட்டு. அவர் தான் முதல்ல வாங்க நம்ம மீட்டு சந்திக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு மீட் போனேன் கொரோனாவுக்கு ஜஸ்ட் முன்னாடி. அதுக்கப்புறம் கொரோனா வந்தது எல்லாம். அப்புறம் ஸ்மூலில் அந்த பீரியடில் தான் ஸ்மூல்லையும் அறிமுகமாச்சு. அதுலேயும் அப்படியே பாடிக்கிட்டு இருந்தேன்.
அப்புறம் சாரோட அறிமுகம் அப்போ தான் அந்த இதில் 2-3 ஸ்டூடியோ போயிட்டு இருக்கும்போது சாரோட அறிமுகம் கிடச்சிது. அதுலேருந்து வந்து ஓகே நமக்கு ரைட் பிளேஸ் இதுதான் அப்படின்ட்டு. ஏன்னா அதான் நீங்கள் எல்லாருமே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. அதாவது ஒரு ப்ரோக்ராமை கச்சிதமாக எடுத்துகிட்டு போகிறது, ரெண்டாவது நமக்கு பிடிச்ச பாட்டு பாடுறதுக்கு அதை ரசிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டம், அருமையான கூட்டம், அந்த கூட்டம் எப்பயுமே இங்கே இருக்கும் இவரோட குழுவில். அது வந்து எனக்கு ரொம்ப இருக்குது. ரெண்டாவது எல்லாரும் சொன்னது, இதுவும் எல்லாரும் சொன்னது தான். ஸ்டூடியோவும் நான் நிறையா ஸ்டூடியோ போயிருக்கேன், வேறு மீட்டும் போயிருக்கேன், வேறு ஸ்டூடியோ போயிருக்கேன். பட் பெரும்பாலும் நான் அட்டன் பண்ணுற மீட்டிங், ஈவன் இன்னைக்கு கூட ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அது ஃபேமிலி ஃபங்க்ஷன், அவாய்ட் பண்ண முடியாது. ஆனாலும் வந்து இந்த இதையும் அவாய்ட் பண்ண முடியாது. முதல்ல அப்படி தான் நினச்சேன், ஐயோ எப்படி போகிறது அப்படின்ட்டு. பட் இது வந்து எனக்கு வந்து இட் இஸ் எ மஸ்ட் அப்படின்ட்டு. அதனால் அதையும் அட்டன் பண்ணிட்டு இதையும் அட்டன் பண்ணி வந்திருக்கேன். ரெண்டாவது இது சொல்ல போனால் நம்ம ஸ்டூடியோ ஆல்மோஸ்ட் நான் ஒரு சென்னையிலே ஒரு 15-20 ஸ்டூடியோ கிட்ட போயிருக்கேன், 15 to 20 எல்லாம். என்ன திருப்பியும் ரிப்பீட் தான் பண்ணுறேன் நான். அந்த எல்லா ஸ்டூடியோவோட இதோட ஆம்பியன்ஸ் புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஆம்பியன்ஸு எனக்கு வந்து இது கிட்டன்னு சொல்லலாம், ஓரளவுக்கு கிட்ட. ஏன்னா இப்போ இதோட கிட்ட ஒன்று வந்திருக்கு, இருந்தாலும் இது எனக்கு நியரஸ்ட்டு ஃபீலிங்கில். ரெண்டாவது ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், புரியுதுங்களா? அதான் இந்த ஸ்டூடியோ. இவரையும் அங்கேயே வேறு ஸ்டூடியோவில் பாடும்போதும் இது ஜெயக்குமார் சார் அங்கேயே பார்த்துருக்கேன் நான். அப்புறம் ஒரு ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுறேன் இங்கே தான் அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பட் இங்கே வந்து பார்த்தோம்னா இது வந்து நல்ல ஹைடெக். அதாவது ஸ்டூடியோ வந்து எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த ஒரு இதில் இருக்குது. நம்ம எதிர்பார்ப்பை ஃபுல்லாக இது பண்ணுறாரு. ரெண்டாவது அட்வான்ஸ், அதாவது அப்பப்போ அதோட இதை வந்து ஸ்டெப்அப் பண்ணிகிட்டு இருக்காரு, ஸ்டடி பண்ணி அப்டேட் பண்ணுறதால வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ஸ்டூடியோக்கு வரும்போது. ஸோ இப்போ ரெண்டாவது இந்த ஸ்டூடியோவில் டிஎம்எஸ் ராகம் தாளம் அந்த மீட் நடக்கும்போது எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ டுடே ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. அடுத்தபடியாக இவரை பற்றி சொல்லணுன்னாக்கா ரொம்ப ஸ்பெஷலான ஆள் இவர். நம்மளாம் வந்து காத்தால் ட்ரெஸ்ஸு போட்டாக்கா எப்போ கழிட்டுவோம் நம்ம தோணும் நைட்டு போனாக்கா. ஆனால் இவர் ஒரு பாட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு, அது இல்லாமல் அந்தந்த ஃபீமேல் சிங்கர்ஸோட மேட்ச் போட்டுக்கிட்டு கரெக்டாக பச்சு நீங்கள் நிஜமாகவே இவரை மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுற ஆள் கிடைக்கவே மாட்டார் சார். வாங்க சார் மிஸ்டர் வேணுகோபால். அனைத்து நம்ம சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அம்மா எனது அன்பான வணக்கம். இந்த ஸ்டுடியோ பற்றி எல்லோரும் சொல்லிட்டாங்க, நான் ஸ்டுடியோ பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு வந்து சார் என்னுடைய நான் ஹைஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு பேர் கிருஷ்ணன். நான் வந்து என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் திருத்தணி. என்னுடைய கூட படித்த வந்து ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு கிருஷ்ணன். அதுக்கப்புறம் நான் வேலையில் இந்த கிருஷ்ணனை சொல்லலை, அவர் கொஞ்சம் நல்லா திறமையாக இருப்பார், அதனால் அது ஒன்றும் பரவாயில்ல. இல்லை சார், படிப்பில் அவன் கூட படிச்சதுனால சொன்னேன். நானும் பிஏ லிட்ரேச்சர் படித்தேன் சார். அதனால் அதுக்கப்புறமா நான் இதுக்கு வந்தப்போ, அதாவது நான் ஒர்க் பண்ணும்போது அந்த பக்கம் திருத்தணி பள்ளி போட்டு அந்த பக்கம் இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக நான் இந்த பாட்டெலாம் பாடுற ஆள் கிடையாது. நான் வந்து டெவோஷனல் சிங்கர், சாய்பாபாவுடைய டெவோட்டி. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக சாய்பாபா பஜன் பாடுறவர். சாய்பாபா பஜனில் நான் தான் லீடர், பஜன் லீட் பண்ணுற கன்வீனர். ஸோ என்னுடைய அதாவது அந்த பஜன் லீடர் பண்ணும்போது அந்த குரூப்புக்கு இருக்கும் இல்லையா, அந்த பஜன் மண்டலியினுடைய கன்வீனருடைய பேர் வந்து கிருஷ்ணதாஸ். ஸோ மிஸ்டர் கிருஷ்ணதாஸ் இஸ் நாட் நோ, இப்போ அவர் இல்லை. கிருஷ்ணதாஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்பிபி சார் பாட்டி வீடு இருக்குது, அதாவது நகரி பக்கத்தில், அந்த கோனட்டம்பேட்டன் அந்த ஊர் பேர், அதுதான் அவங்க அம்மாவோட அம்மா வீடு எஸ்பிபியோட. ஸோ அங்கே அந்த ஊர் தான் அவர் வரும்போது சொல்லுவார், நீங்கள் எங்கள் ஊரில் இப்போ சேர்ந்துட்டீங்கன்னா எங்கள் ஊர் மண் மாதிரியே நீங்கள் பாடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு அந்த பஜன் சிங்கெல்லாம் பண்ணுறது. நாங்கள் பஜன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி பாட்டு பாடணுன்ற வரும்போது, ஸோ அதாவது நம்மளுடைய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐயோ நம்ம பாடுறோம் எல்லாரும் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நான் நகர சங்கீர்த்தனம் பண்ணுறது, நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், நான் வந்து ஒரு டிகிரி ஹோல்டர் எல்லாமே இருக்கிறதா கூட நாங்கள் காலையில் எழுந்தோடனே 5 மணிக்கெல்லாம்
தெருவாக நகர சங்கீர்த்தனம்லாம் பண்ணி, ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும், சாமியை பற்றி தெரியணுன்றதுக்கோசரம் சாய்பாபா பஜன் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். ஸோ இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தேன். நான் கொஞ்சம் அதிகமாக பேசுவேன், ஏன்னா நான் நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, கல்வித்துறை, இந்த டீச்சருங்களோட சேர்ந்து இப்படி ஆகிட்டேன். ஸோ அது அவங்கெல்லாம் பேசுகிறதுனால யாராவது டீச்சர் இருக்கிறீங்களோ என்னவோ தெரில, அதனால் இருக்கிறதுனால நான் நிறைய கொஞ்சம் எல்லாம் பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய கடவுள் வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ நான் கடவுளுடைய பக்தியில் இருந்ததுனால அங்கேயே இருந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்ட பிறகு என்னுடைய இது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் உத்தியோகத்தில் இருக்கும்போது அப்படியே ப்ரமோஷன் வரும்போது என்னை ஆடிட்டில் போட்டு விட்டாங்க. அடடா, நம்ம ஏதோ ஆஃபீஸில் வேலை பார்த்து என்ன போய் ஆடிட்டில் போட்டுக்கிறீங்களா பார்த்தா, அதுக்கப்புறம் பார்த்தா செக்ரட்டரியேட்டில் எஜுகேஷன் அப்போ செக்ரட்டரி அந்த சபிதா ஐஏஎஸ் மேடம், அவங்க தான் கூப்பிட்டு, இல்லை நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, அதாவது எந்த இதுவும் இருக்கக்கூடாது நம்ம பேரில், எந்த மெமோஸ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டேட் ஆடிட்டர், சூப்பர்டென்ட் ஆடிட்டர் இருந்தேன் எல்லா ஸ்டேட்டு. ஸோ த்ரூ அவுட் ஸ்டேட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கல்வித்துறை அமைச்சர் யார் வந்தாலும் சரி, அவங்க பாட்டுக்கு அவங்க வந்துட்டே இருப்பாங்க, நான் பேசுறதை நிறுத்தவே மாட்டேன். அவர் பேசிட்டு பிறகு கேட்பார், இவர்னா ஆஃபீஸர்லாம் உட்காந்துக்கிறேன், இவர்னா ஜாஸ்தி பேசுகிறாரு, இல்லை சார் அவர் தான் சூப்பர்டென்ட் அப்படின்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லா மீட்டிங்லேயும் பேசி பழக்கமானதுனால தயவுசெய்து யாரும் பொறுத்துங்க, ஒன்று முடிச்சிடுறேன். அதனால் கொஞ்சம் அப்படி பேசுவேன். ஆனால் இந்த பாட்டு பாடுறது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களாம், நான் ஒர்க் பண்ணும்போது திருவள்ளூரில் கூட கம்ப்யூட்டர் மாஸ்டர், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணியிருந்த ஒரு கேர்ளு, அவங்க பயங்கரமான ஒரு எஸ்பிபியினுடைய பைத்தியம் மாதிரி, அவங்க இந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண ரூமுக்கு போனாவே இன்னும் பாட்டு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க கண்ணாடி போட்டு தனியாக கேபின் கொடுத்துருக்கோம். அவங்க பத்தாச்சுன்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் பாட்டு பாடுவாங்க, என்னம்மா பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னா சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் இல்லை நான் பாட்டெல்லாம் பாடுவேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா அப்படின்னு சொன்னாங்க, இல்லை சார் நீங்கள் எல்லாம் கூட இதில் பாடுங்கன்ட்டு என்னை முதல்ல அவங்க தான் ஸ்மியூரில் இன்ட்ரடியூஸ் பண்ணி, இதில் நீங்கள் எப்போ விருப்பம் போல் பாடுக்கிங்க அப்படின்னு சொல்லி அதில் சேர்த்து விட்டாங்க. அப்படி பாடிட்டே வந்தேன். அதுக்கப்புறமா இங்கே மடிப்பாக்கம் வந்தேன். மடிப்பாக்கம் வந்து இங்கே போகும்போது பக்கத்துலேயே நங்கநல்லூர் ஃபுல்லாகவும் மாமிஸ் இருக்கிற ஏரியா. அதனால் அண்ணா நீங்கள் நல்லா பாடுறீங்க, இந்த கொரோனா டைமு, அதனால் நீங்கள் வாங்க டெரஸில் உட்காந்து நம்ம எல்லாம் பாடுவோம் அப்படின்னாங்க. டெரஸில் பாடினா மாமிஸுக்கெல்லாம் இப்படி பிடிச்சாங்கன்னா கையெல்லாம் இப்படி ஒதுருது. இருந்தாலும் பழைய சாங்ஸ் பாடுறாங்கன்னா பாடுறாங்க, அவங்க கை தான் ஒதுருது, அவங்களுடைய வாய்ஸுக்கு என்னால் ஈக்குவலாக பாட முடியல. ஸோ அவங்க நல்லா பாடுறாங்க. அப்புறம் சொன்னேன், நான் எனக்கு அவ்வளோதான் தெரியாதுமா அப்படின்னா, இல்லை நீங்கள் பண்ணுங்கன்னாங்க. அவங்களே கர்நாடிக் சங்கீத புக்கெல்லாம் வாங்க சொல்லிவிட்டு அந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. சரிகமபதிலேருந்து மொத்தம் கிளாஸ் எடுத்து நடத்தினாங்க. அதெல்லாம் நடத்தி அதில் இது பண்ணாங்க. அதனால் அவங்களோட சேர்ந்து பாடிட்டு அதுக்கப்புறம் வந்தேன். எங்கேயாவது மீட்டு கிடைச்சாலும் எங்கே போனாலும் பாடலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சது. அப்படி இப்படி போயிட்டு வந்தேன். என் கூட பாடினவங்க கலைப்பிரகாஷ்னு சொல்லிட்டு அவங்க இந்த மீட்டில் இருந்தாங்க. அவங்க தான் இவர் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி, நீங்கள் அங்கே போங்க சார்கிட்ட, அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்னாங்க. பேர் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஐயோ கிருஷ்ணதாஸ் சாரா அப்படின்னு. சரி ஆளை பார்க்காதே பேர் நல்லா இருக்குது அப்படின்றதுனால அவர் பேர் வச்சு ஆள் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், அவர் பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்தேன். எனக்கு வந்து என்னென்னா, நம்மளுடைய நான் வந்து பாட்டு பாடிட்டு எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுவேன், பாட்டு வந்து இந்த கொரோனா பீரியட் அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் போடுவேன். வாட்ஸ்அப்லாம் போட்டு வச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஆனால் ரிலேட்டிவ்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, என்ன இந்த ஆளுக்கு வேறு வேலை எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடிக்கிட்டு அப்படின்வாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்குது சார் நல்லா பாடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணேன், ஸ்டேட்டஸில் போட சொல்லி கொடுத்தது எங்கள் பொண்ணு, எனக்கு 2 டாக்டர். அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டேட்டஸில் போட்டு விடுப்பா, தேவை இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு. இப்போ நான் கொரோனா பீரியடுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 3 வருஷமாக டெய்லியும் ஸ்டேட்டஸ் போடுவேன். ஆனால் அந்த ஸ்டேட்டஸில் எங்கள் மிஸ்ஸஸ் மட்டும் மியூட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்க பெங்களூர்காரு ஐயோ பெங்களூர்காரர் இருக்காங்க அவங்க. சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க. பெங்களூர்காரெலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்கணும், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க. இல்லை சார், லேடிஸ் சார் அப்போ சார் இல்லை அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறேன். பெங்களூர்னா கரெக்டாக இருப்பாங்க, நம்பிட்டோம். ஆமாம். அதனால் இப்போ இது பாட்டு ஸ்டேட்டஸ்லாம் போட்டாச்சுன்னா, நான் என் ஸ்டேட்டஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் பார்க்குறாங்க டெய்லியும். நான் ராத்திரியில் ஒரு 11-11:30 மணிக்கு தான் போடுவேன். அது போட்டாச்சுன்னா பார்த்துனே இருப்பாங்க. சில பேர் பார்த்தாச்சுன்னா எனக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா என்ன உடம்பு சரியில்லையா, தூக்கம் வருது, நான் சீக்கிரம் பாட்டை போடுங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி, அதனால் அது பேர் கேட்டுட்டு தூங்குறவங்களாம் இருக்கிறாங்க. அது மாதிரி பாட்டு போடுவாங்க. சில கொஞ்சம் என் கூட எனக்கு 3 மச்சின்ஸ் எல்லாம் இருக்காங்க, மச்சின்ஸ். அவங்க பசங்கள்லாம் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களாம் நான் சொல்லுவேன், சித்தப்பா அந்த ரெட் கலர் சாரியில் போட்டிங்களா, அந்த பாட்டு இன்னொரு வாட்டி போடு அப்படின்வாங்க.
அது ரிப்பீட் வேறு பண்ண முடியாது. நான் ரிப்பீட் ஏற்கனவே போட்டாச்சுனாலும் இல்லை அது போடுங்க அப்படின்னாங்க. அதனால் சார் இதில் என்னுடைய பர்சனல் விருப்பம், தப்பாக சொல்லலை. அதாவது நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், கோ சிங்கர், இப்போ நீங்கள் நல்லா பாடுறீங்க, இவரோடு சேர்ந்து நான் பாடும்போது ஏதாவது கொஞ்சம் சொதைப்பிட்டுன்னு வச்சுங்களேன், ஐயோ என்ன நம்ம நல்லா பாடணும், இந்த அம்மா கூட போய் நம்ம பாடிட்டோமே, இதை கொஞ்சம் நல்லா பாடினா நல்லா இருக்குமே அன்ற ஒரு எண்ணம் மனசில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்படியே நல்ல கோசிங்கரோட பாடுவோம் அப்படின்னு ஸ்மியூலில் எல்லாரோடையும் பாடுறதே இல்லை. நான் அது எனக்கு தப்பாக இல்லைன்னு எனக்கு தெரியாது, தயவுசெய்து அப்படி தப்பாக இருந்தால் நீங்கள் மன்னிச்சுங்க. அந்த ஸ்மியூலில் அவங்க பாடின பாட்டை அவங்க போய் பண்ணி கேட்பேன், அவங்க குரல் நல்லா இருக்குது, இந்த பாட்டுக்கு இவங்க பாடினா நல்லா இருக்கும்னா அந்த பாட்டுக்கு அதை எடுத்து அதை பாடுவேன். அந்த மாதிரியே செலக்ட் பண்ணி பாடுவேன். அதனால் அப்படி அதே ஸ்மியூலில் பாடும்போதும் இப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு பாட்டுக்கு தான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேங்க. ஆனால் ஒரே பாட்டுக்கு ஸ்மியூலில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன். அந்த ஒவ்வொரு சரணம் முடியும் போதும் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். சரணத்தை மியூட் பண்ணிவிட்டு சரணத்தை மியூட் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணி அந்த அடுத்த சரணம் பாடுவேன். மியூட் பண்ண அதனால் நான் வந்து பெரும்பாலும் சோலோவெல்லாம் பாடுறதே கிடையாதுங்க. டூயிட்டு தான் பாடுவேன். ஏன்னா சோலோ பாட்டெலாம் எல்லாம் திட்டுவாங்க, இன்னும் எதுக்கு நீங்கள் தனியாக நின்று பாடிக்கிட்டு இருக்கிறீங்க, நம்ம இப்போ என்ன பைத்தியம் இதை முடிச்சுட்டாரு தனியாக பாடுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாதுன்றதுனால சரி யாரோ ஒருத்தர் பாடட்டும் கூட, சேரி கட்டியிருந்தா போதும் அப்படின்ட்டு அப்படின்னு பாடினேன். இதில் ஒன்றே என்னென்னா, இதில் இருந்து பாலக்காட்டு அவங்க ஆக்சுவலாக மலையாளி இதில் வந்தவங்க டாக்டர் இவங்க ரஞ்சிதான்னு பேர். அவங்க வந்து இப்போ யூஎஸில் இருக்காங்க, சிஸ்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க, ரஞ்சிதா யூஎஸ்ஏ. அவங்க ராஜா அண்ணாமலை மன்றத்துக்கு வந்திருந்தாங்க. ராஜா அண்ணாமலை மன்றத்தில் எஸ்பிபி சாருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்மியூலினுடைய இருக்கிற மொத்த பேர் வர வச்சு ஒரு 700-800 பேர் சேர்ந்து அங்கே நம்ம ஃபஸ்ட்டில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அடுத்த மீட்டுக்கு வந்து எஸ்பிபி சார் வர வச்சு அவரே சீஃப் கெஸ்ட்டை வச்சு நம்ம பண்ணணும் அந்த இடத்துல பண்ணிட்டாங்க. அது மாதிரி பண்ணும்போது எல்லோரும் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போது அந்த அம்மா தான் சொல்லிச்சு, அவங்க வந்து சீரியல் ஆக்டர், அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர் என்ன இது நான் இப்படி வந்து நிற்கிறேன், நான் எனக்கு என்ன உத்தேசம்னா நம்ம கொஞ்சம் ஏஜ்டு மாதிரி தெரியும், ஒயிட் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு நல்லா கரெக்டாக போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி போவேன். அவங்க சொல்கிறாங்க, என்ன இது வயசான ஆள் மாதிரி பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க கொஞ்சம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னு தெரியலையே. அவர் இல்லைம்மா நீங்கள் சொல்லுங்கள், என்ன இதெல்லாம் பண்ணுங்கள், நாங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மேட்சிங் ட்ரெஸ் போடுங்க. சரி ஓகே, அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க, சரி போட்டாச்சு. அப்படி போட்டுட்டு வந்த பிறகு என்ன சொன்னாங்க, கேட்குறாங்க நீங்கள் என்ன பவுடர் போடுறீங்க அப்படின்னு, கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுங்கள், என்ன பவுடர் போடுறோம். நான்